ஹாய் கைஸ், வெல்கம் டு வி டாக் கிரிக்கெட். ஒரு எப்படி சொல்றது, பல மாதங்கள் கழித்து ஒரு கம்பேக்ன்ற மாதிரி தான். ஸோ ஒரு ஏசியா கப் ஒரு பேங்க்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சுப்மன் கில் வைஸ் கேப்டன், இதெல்லாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ வி ஹேவ் ஹரி அண்ட் சஃபி டு டிஸ்கஸ். ஸோ whoever have missed us, we are back and we'll be doing it frequently இந்த ஏசியா கப் வரும்போது as usual நம்மளோட பேட்டர்ன் படி போஸ்ட் மேட்ச் லைவ் அனாலிசிஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி இந்தியன் டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஏசியா கப் T20 வெர்ஷன்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டவே அந்த T20 வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்க போகுது, அதுக்கான ஒரு ப்ரீகர்சர் தான் இது. ஸோ ஸ்ட்ரெயிட்டவே வில் ஜஸ்ட் கோ இன் டு ஸ்குவாடோட ஹெட்லைன்ஸ். ஸோ அதெல்லாம் என்ன, நம்ம அதெல்லாம் எதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் அஜெண்டா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அப்புறம் டீம் காம்பினேஷனு, அதில் இருக்க கேம் பிளான்ஸ், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எக்ஸ் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலாக நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டவே நோ ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் சுப்மன் கில்லோட இன்க்ளூஷனு. ஏன்னா ஆஃப்டர் இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து அடிச்சோடனே கேப்டன்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் ரோல்ல இருந்து அக்ஷர் பட்டேல் தூக்கப்பட்டது. இது எல்லாத்தையுமே பற்றி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ரியாக்ஷன் இந்த ஓவரால் ஸ்குவாடை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, ஓவரால் ஸ்குவாடா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஷாக்க குறை அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த ஆடியோ லான்ச்ல சொல்ற மாதிரிதான் எனக்கு கேமியோன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டா கமல் தான் ஞாபகம் போது இந்த ஸ்குவாடா பார்க்கும்போது எதுக்கு நான் சுப்மன் கில்ல வைஸ் கேப்டனா போட்டிருக்கீங்க? ஏன்னா நமக்கு வந்து ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். அது ஒரு ஷாக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு மக்களின் கேப்டன், 600 ரன் அடிச்சு டீம் ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு அவர் வந்து இல்ல அப்படின்னும் போது உண்மையிலேயே ஒரு பெரிய வருத்தம் தான். ஜெய்ஸ்வால் வந்து 15ல கூட இல்ல. எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா ஹார்ட் ஹிட்டிங்கா சொல்லணும்னா வந்து என்ன கேட்டா காற்று இருக்கும்போது தொற்றுக்கொள் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான் வந்து பிசிசிஐ போகுது. அது கிளியரா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்போ கில்ல வந்து கம்ப்ளீட்டா T20 எடுத்துட்டு வந்ததுமே வந்து நம்ம சொல்ற மாதிரி தான் ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ தொட்டதுலாம் அவருக்கு வந்து இப்போ இஸ் லைக் நியூ மோல்டட் டெஸ்ட் பிளேயராவே இல்ல, இப்போ டெஸ்ட் பிளேயர் கேப்டன், சக்சஸ்ஃபுல் கேப்டன். ஸோ காற்று இருக்கு, தொட்டுக்கலாம்னு சொல்லிட்டு T20 கொண்டு வராங்க. தட் இஸ் அக்ரியபிள். அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். பட் ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டென்ட் சொன்னதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இவருக்கும் காற்று இருக்கு. இப்போ ஆக்சுவலா இப்போ ஒரு பிளேயர் வந்து ட்ரெமெண்டஸ் ஃபார்ம் இன் IPL, அவரை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் இன்டர்நேஷனல் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதான் பார்க்கணும். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நான் IPL பாக்குறதே வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுன்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஒரு பிளேயர் இப்போ ஜிதேஷ் சர்மாவோட ஃபார்மா இருக்கட்டும், ஆடினாலுமே இந்தியா டீம்ல செட்டப் ஆவாரா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஸோ அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் IPL கொடுக்கும்போது அதை நம்ம இந்தியா டீம்ல எப்படி கொண்டு வந்து நம்மள அதை ஹெல்ப் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஸோ இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் ஸ்ரேயாஸ் ஐயரை யூஸ் பண்ணாதனால அஃப்கோர்ஸ் ODIல ஹீஸ் பீன் த மிடில் ஆர்டர். இந்த ஃபார்மை ஏன் T20ல ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா எல்லா பிளேயருக்குமே ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் அவங்க வந்து பீக்ல இருப்பாங்க. ஸோ என்ன கேட்டா, நம்ம T20 ஸ்குவாட் வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி, இட் ஹேட் அ லாட் ஆஃப் லீட் அப் டு ஹேவ் ஸ்ரேயாஸ் ஐயர் இன் தி டீம் மோர் தென் சுப்மன் கில். இல்ல ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லாதது வந்துட்டு எனக்கு வருத்தமா இதா அப்படின்னு கேட்டா, எனக்கு இந்த வெளில வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி பாலிடிக்ஸ் அந்த மாதிரிலாம் சத்தியமா வந்து தோணவே இல்லை. ஏன் நான் வந்து சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா அதை வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். அஜித் அகர் மும்பை கோச், செலக்டரும் மும்பை தான். ஸோ இவர் ஸ்ரேயாஸ் ஐயரும் மும்பை தான். ஸோ அது வந்து மேட்ச் ஆயிடுச்சு. லாபி கேப்டனும் மும்பை. இதுல ரெண்டாவது வந்து பாயிண்ட் வந்து பார்த்தா, KKRல வந்துட்டு மென்ட்ரா இருக்கும்போது வந்து கப்படிச்சவர் தான் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வேணும்னா தான் அவங்க வந்து எடுத்திருக்கமே தவிர, உடனே எப்படி 3 மாசத்துக்கு முன்னாடி சுப்மன் கில்லும் கௌதம் கம்பீர் கை கோப்பாங்க, அது உடனே பாலிடிக்ஸா மாறிடுமா? அது லாபிக்குள்ளேயும் வராது, பாலிடிக்ஸ்லயும் வராது. அது லாபி பாலிடிக்ஸ் இல்லாம இவங்க கிரிக்கெட்டிங் ரீசனா தான் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. என்னன்னா, ஒண்ணு வந்து அபிஷேக் நாயர் கூட வந்து இந்த ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து சொல்லியிருந்தாரு, இட்ஸ் அ கன்வீனியன்ட் செலெக்ஷன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த ஒரு செலெக்ஷனை வந்து நான் பார்ப்பேன். எப்படி வந்து பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ சுப்மன் கில் வந்து கேப்டனா வருவோம், இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பியூர் பேட்டரா வந்து அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா 150 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல வந்து அடிச்சிருக்காரு. அதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்ல 180 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல அவர் தான் வந்து அடிப்பாரு. சாய் சுதர்சனும் இவரும் இருக்கும்போது அக்ரெசிவ் ஸ்டார்ட் வந்து சுப்மன் கில் தான் வந்து இவர் வந்து கொடுப்பாரு. இங்க வந்து நான் வந்து சுப்மன் கில் எடுத்தது ரைட்டுன்னு வரல. ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் சுப்மன் கில்ல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஓப்பனிங்கா போனாங்க, வைஸ் கேப்டனா போனாங்கன்ட்டு. அதுல வந்து மெயின் ஃபேக்டர் வந்து ரிஸ்க் எடுக்காம ஒருத்தரால ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஆட முடியுது வித் கண்ட்ரோல் பெர்சன்டேஜ். ஓவராலாவே இந்த IPL 90க்கு மேலனா ஃபுல் த்ராட்டில் இறங்கி அடிச்சா என்ன ஆகும் அப்படின்றது வந்து ஸ்டில் தேர் இஸ் லாட் மோர் டு இம்ப்ரூவ்
கில் விதத்துல எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணாருன்னா அது ஸ்கை ஹைல தான் போய் நிக்கும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து இருக்கு. இன்னொன்னு 2 டைப் ஆஃப் காம்பினேஷன் அவங்க இறங்குறத பத்தி நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சிருந்தோம். அந்த அனாலிசிஸ்ல நம்ம போய் பேசுறதுல ஆல்ரவுண்டா ஒரு கிரிக்கெட்டர் வந்துட்டு இருக்கிறது வந்து பெட்டரா இருக்கும். ஒரு T20 பேஸ் மட்டும் இல்லாம ஓடிஐ டெஸ்ட் இந்த மாதிரி ஆடுற மாதிரி ஒரு நம்ம போஸ்ட் கூட வந்துட்டு போட்டிருந்திருப்பான் சஃபி. இந்த மாதிரி வந்து விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாருன்னு சொல்லி அந்த லாஸ்ட் T20 ஃபைனல்ல கூட அதுதான் வந்து கடைசியில ஹெல்ப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சமயத்துல கில் கேன் ஆல்சோ அடாப்ட்னும் போது த வேல்யூ ஆஃப் கில் இஸ் ஆக்சுவலி கோயிங் லிட்டில் பிட் ஹையர். அந்த இடத்துல வந்து கேப்டன்ஷிப் அவரோட இப்போ ரீசெண்டா அவர் பண்ண அந்த 2-2 டிரா அப்புறம் ஓவரால் லீடர்ஷிப்ல செம்ம பேர் வாங்கியிருக்காரு இந்த ஒரே சீரீஸ்லன்றதுனால அவர் உள்ள வந்துடுறாரு. ஸோ தட் இஸ் வேர் ஐ திங்க் அவங்க வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து வெளில விட்டுருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டர். இன்னொன்னு நான் என்ன பாக்குறேன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு, இந்தியன் டீம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் வந்து அபிமன்யு ஈஸ்வரன் அவரோட அப்பா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அதுல வந்து when you get a chance you will get a long run அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஐயருக்குமே வந்து கரெக்டா வந்து கம்யூனிகேஷன் போயிருந்தா இன் ஃபியூச்சர் யூ வில் பி கெட் இன் டு இட். ஏன்னா என்ன நீங்க பண்ண போறீங்கன்றது ஐபிஎல்ல பார்த்தாச்சு. T20 பேட்டராவுமே வந்துட்டு யூ வில் ஹேவ் லாட் மோர் செமையா இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. அவரை எடுத்துட்டு வந்து ஸ்டாண்ட் பைல போடுறதுனாலயோ இல்ல வந்து அவர் வந்து ஒரு 15ல வந்து ஏன் வந்து ரிங்கு சிங்க வச்சுட்டு அவங்க ஏன் ஐயருக்கு போலன்றதை நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். அதனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஐயர் டீம்ல எடுத்தா தே நீட் டு ஹேவ் ஹிம் இன் த 11. அப்படி உள்ள வந்தா அவர் கன்சிஸ்டன்டா வந்து ரோல் கொடுக்கணும்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து இருக்கு. ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரனுக்கும் அந்த கம்யூனிகேஷன் தான் வந்து போயிருந்திருக்கு. ஒன்னு. இன்னொன்னு, இந்தியன் டெஸ்ட் டீம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா கருண் நாயர், சாய் சுதர்ஷன், இந்த ஒரு 2 பேட்டர் துருவ் ஜுரேல்னு சொல்லி ஒரு 2 பொசிஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தா இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியா ஏ வந்து டூர் வராங்க. ஸோ இங்க வந்து வரும்போது ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா செப்டம்பர் ஏசியா கப் நடக்கும் போதுதான் ஓடிஐயும் நடக்கும், இதுவும் நடக்கும். அன்அபிஷியல் ஏ சீரிஸ் வந்து நடக்குது. இந்த 2 ஏ சீரீஸ்லயுமே ஸ்ரேயாஸ் ஐயரோட இன்வால்வ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹையரா இருந்து அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவரோட அந்த ஓவரால் டெஸ்ட் கிரெடென்ஷியல்ஸ் ரெட் பால் கிரெடென்ஷியலுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த இதுல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கருண் நாயரோட பொசிஷனுக்கோ இல்ல துருவ் ஜுரேல் பியூர் பேட்டரா வந்து ஆடுற இதுக்காக நான் வந்து சொல்றேன். அதே மாதிரி நம்பர் 3ல இருக்க சாய் சுதர்ஷன் இந்த மாதிரி அந்த பொசிஷன் ஓபன் பண்றதுக்கு இவரோட ஓவரால் ஃபார்மையுமே வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்றதுக்கு மேபி பார்க்கலாம். ஏன்னா ஆல் ஃபார்மெட்ல அவரை வந்து லீடர்ஷிப்ல கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுக்காக மேபி இந்த 2 ரீசனுக்காக மேபி ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து விட்டுருக்கலாம். கம்யூனிகேஷன் கரெக்டா போயிருந்தா இது ஒரு கரெக்டான திங்கிங் தான் நான் பாக்குறேன். இல்ல இப்போ ஆக்சுவலா நான் சொன்னதுலயே அவனுக்கு கேட்கிறேன். ஆக்சுவலா நீ சொன்ன மாதிரி கம்பீர் வந்து கை கோத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி திடீர்னு கில் வந்தாருன்னு சொன்னேன். இப்போ நான் இதுலயே ஒரு விஷயம் கேட்கிறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ கில் வந்து ஒரு ஃபெயிலியர் டெஸ்ட் கேப்டனா ஒரு இங்கிலாந்து சீரிஸ் முடிஞ்சிருந்துச்சுன்னா டு திங்க் கில் would have been in the T20 team setup அப்படின்றது கேட்கறேன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு ஆடப் வந்து கில் வந்து இப்போ அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு உள்ள வந்தாருன்னா ஓகே நம்ம சொல்லிக்கலாம். பட் ஆனா கில் வந்து பார்த்தா ஜிம்பாப்வே ஒரு சீரிஸ் வந்து கேப்டனாவே இருந்தார். இஸ் அ ப்ரிஃபர்ட் ஃபர்ஸ்ட் T20 கேப்டனாவே இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் செட்டப்ல இல்லைன்னு சொல்லிட்டு தான் he was left away from T20 கிரிக்கெட், பியூர்லி இந்த ஓடிஐக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் நவ் டெஸ்ட்டுக்குமே ஒரு புது லைஃப் தான் அவர் பண்ணாரு. இஸ் பின் வெரி சக்சஸ்ஃபுல். தட் இஸ் ஃபைன். இப்போ நான் அதுவும் சொல்றேன், நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் காத்திருக்கும் போது தொத்துக்கணுன்ற மாதிரி ஹி இஸ் பீன் இன் ஹை பவர். கில் அண்ட் கம்பீர் இதுவுமே பாண்டிங்குமே நல்லா இருக்கு. இஸ் பீன் தேர். இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, இதுக்கு முன்னாடி தான் நம்ம T20 கிரிக்கெட்ல வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலின்னு இருந்ததுனால ஒரு நியூ யங் பீப்புளால வந்து ஒரு டீமுக்குள்ள வரதே கஷ்டமா இருந்துச்சு. தெரியும்ல, லைக் அந்த 2 பிளேஸ் இருக்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு T20 பிளேயர் இப்போ சடனா ரோஹித் சர்மாவும் கோலி போனதுனால சடனா பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் உள்ள வந்துட்டாரு, சூரியகுமார் யாதவ் கேப்டன் வந்துட்டாரு, அபிஷேக் சர்மா ஓப்பனர் ஆகி வந்துட்டு ஒரு நம்ம நினைச்சவங்க உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ எகெயின் இப்போ திரும்ப ஒரு ஸ்டார் ஸ்டார்டடா நீங்க கொண்டு வரீங்க, டெஸ்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஹிஸ் பீன் அ போஸ்டர் பாய் அப்படின்னு சொல்லி நீங்க திரும்ப T20ல அதோட ரெக்கமெண்டேஷனா கொண்டு வந்து விட்டீங்கன்னா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்க. இப்போ சஞ்சு சாம்சனுக்கே வந்து பார்த்தோன்னா இப்போ வேலிடிட்டி இருக்குமான்னு தெரியாது. ரிங்கு சிங் அவ்வளவுதான், சிவம் டுபே கண்டிப்பா போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸோட இதுவே போயிடுது இல்ல. நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்? அதுதான் ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் சம்திங் T20 கிரிக்கெட்டுக்கு மட்டும் அது ஒரு இதுவா இருந்துச்சு. இப்போ அதுவுமே வந்து பழைய மாதிரியே போகுதுன்னா அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல.
ஐ திங்க் கொஸ்டின் வந்துட்டு சரியான கொஸ்டின் தான். பட் ஆனா இது எப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே சுப்மன் கில்ல வைக்கிறதுன்றத தாண்டி தேர் ஹேஸ் டு பி அ கேப்டன் அண்ட் அ கோச் டு வின் அ ட்ராஃபி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா பேஸ். இவங்க 2 பேரோட பேஸ்ல தான் 2024 வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், 2023 50 ஓவர் வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், ஒரு மூவ்மெண்ட் வந்து பண்ண முடியும்னா ஒரு லீடர்ஷிப் ரோல்ல ஒரு பர்டிகுலர் பிளேயரோட ஒர்க் பண்றதா நிறைய கோச்சஸ் வந்து விரும்புறாங்க. அதுதான் சக்சஸும் பார்த்திருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓவரால் ஆஸ்பெக்ட்ல. அதனால அவங்க வந்து கில்ல வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி இது நான் வெறும் கேப்டன்ஷிப்க்கு மட்டும் நான் பேசுறேன். ஆனா அவருமே மெரிட்ல தான் உள்ள வந்திருக்காருன்றது ஒண்ணு எல்லாருமே வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படின்னா 175 ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் அடிச்சிருக்காரு, 157 ஸ்ட்ரைக் ரேட்ல இவர் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி நான் இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, குஜராத் டைட்டன்ஸ்ல ஆடும்போது ரோல் சேஞ்ச் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் 180 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிச்சாரு சுப்மன் கில். சோ அப்படின்னும் போது இவரே ஒரு பேட்டரா மெரிட்ல தான் வந்து உள்ள வந்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு மெரிட் வந்து என்ன தெரியுமா செலக்டர்ஸ் வந்து பார்த்திருப்பாங்கன்னா, அதாவது வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேல் இருக்கிறதுக்கு முன்னாடி சுப்மன் கில் வாஸ் த வைஸ் கேப்டன். அதுக்கப்புறம் தான் வந்து அவரால் ஆட முடியாது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இத கொஸ்டினா கேட்கணும். கிரிட்டிக்கலா என்ன கேள்வினா, அப்ப எப்பதான் இப்போ இன்னொரு எனக்கு பாயிண்ட் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன கேட்டாங்கன்னா, சூரியகுமார் ஏதோ உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப 3 ஃபார்மேட்டுக்கு ஒரே கேப்டன் எப்ப போடுவீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஆல்மோஸ்ட் அதுக்கு சூரியகுமார் ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. T20 கேப்டன் பக்கத்திலே இருக்காரு அஜித் அக்கர் கிட்ட. அவர் வந்துட்டு அது எப்படி அவரால பதில் சொல்ல முடியும்? சோ அப்படி வந்து ஓவராலா வந்து பார்க்கும்போது இந்தியன் கேப்டன்ஷிப்போ ஒரு இந்தியன் பிளேயரோட எஸ்பெஷலி ஒரே ஒரு பொசிஷன் வந்து பிக்ஸ்டா இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் கண்டிப்பா அந்த ஃபேக்டர் வந்து வச்சுக்கணும். ஆனா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஃபி என்ன சொல்ல வரான்னு நான் நினைச்சுக்கிறேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அந்த மாதிரி அதை வளர்த்து கொண்டு போனதான் கரெக்ட். இது ஸ்டார்டிங்லயே வந்துட்டு நீங்க வந்து சுப்மன் கில்ல வந்து வெறும் மெரிட்ல மட்டும் எடுத்திருந்தீங்கன்னா சூப்பர். இல்ல நான் வந்து சுப்மன் கில்ல என்னானாலும் தூக்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து அவரை எடுத்திருந்து வைஸ் கேப்டனா போட்டு, அது ஏன் வந்து இந்த கேள்வி வருதுன்னா, வைஸ் கேப்டனா போட்டதுனால தான் இந்த கேள்வி வருது. இப்ப சுப்மன் கில் வந்து உள்ள வந்து அக்ஷர் பட்டேல் வந்து வைஸ் கேப்டனா இருந்து சுப்மன் கில் வராரு. அவர் என்ன சொல்றாரு, இப்ப நம்ம முன்னாடி சொன்ன கிரிக்கெட்டிங் ரீசன்ஸ் மாதிரி அவர் வந்துட்டு பிச்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற பாசிபிலிட்டி இருக்கு. எல்லாமே வந்து அகமதாபாத்ல இருக்கிற மாதிரி பேட்டிங் பிச்சஸா இருக்காது. கொஞ்சம் ஸ்பின்னர் நல்லா ஆடணும். அப்ப எக்ஸ்போஸ் நிறைய இருக்கக்கூடிய ஆல் ஃபார்மேட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் விராட் கோலிய எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம், அது மாதிரி இங்க இந்த வேர்ல்ட் கப்புக்கு நமக்கு தேவை அப்படின்னு கில்ல எடுத்துட்டு வந்து அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனா போட்டிருந்தா ஓகே. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வைஸ் கேப்டன் சுப்மன் கில் கையெல்லாம் வைக்க கூடாது, சஞ்சு சாம்சன் வெளில போ அப்படின்னு சொல்றதுன்றது எதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது ஒரு கன்சர்னா இருக்குன்னா நான் அதுக்கு வந்துட்டு ஐ எம் வித் சஃபி. பட் கிரிக்கெட்டிங் தேர் ஆர் ரீசன்ஸ் வை ஹி ஹாஸ் காட் இன் டு த டீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெரிட் ஆஃப் பியூர் பேட்டராவே உள்ள வர்றதுக்குமே பாசிபிலிட்டி இருக்குன்றத நான் சொல்றேன். அண்ட் மோரோவர் மச்சான் ஸ்ரேயஸ் ஐயரோட வந்து பொசிஷன் பார்த்த அப்படின்னா லைக் வென் விராட் கோலி ரோஹித் சர்மா வந்து அந்த இங்கிலாந்து சீரிஸ் இந்தியாவில் ஆடும்போது ஓப்பன் பண்ணும்போது அவன் நம்பர் 4 ஆடிப்பான், ஸ்கை 3 ஆடிருப்பான். அதுக்கப்புறம் கண்டென்ஷன்லேயே ஸ்ரேயஸ் ஐயர் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா T20 ஸ்குவாட்லையுமே வந்து ரிசர்வாக தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் பெருசாக செலெக்ஷனே உள்ள வரல. 22 வேர்ல்ட் கப்லையுமே சரி, 24லுமே அதே ஸ்டோரி தான். அப்படி பார்க்கும்போது திலக் வர்மாக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. திலக் வர்மா வந்து 2 செஞ்சுரி அடிச்சிட்டாரு, அதுவும் சவுத் ஆப்பிரிக்கால போய். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபை பண்ணும் போது அந்த செலெக்ஷனை வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கிரிக்கெட் டெக்னிக்கல் ரீசன் சொல்லும் போது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து கௌதம் கம்பீருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அபிஷேக் சர்மா லெஃப்ட்ல இருக்கும் போது அதுக்கப்புறம் 1 டவுன்ல திலக் வர்மா அப்புறம் ஷஃபிள் பண்ணிக்கிட்டாங்க ஸ்கை. அப்படி அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஒரு பக்கம் அடிவாங்க. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து லைக் கேம் எவால்வ் ஆகி ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடாதது, அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஃபேக்டரா உள்ள வருது இல்லை, ஸ்பின் கேம் அந்த மாதிரி. இப்போ திலக் வர்மா வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாரு. அந்த 7 to 15 ஓவர்ஸ்ல வந்து ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கும் ஸ்கையும் திலக்கும் ஆடினா. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் யோசிச்சு தான் வந்து ஸ்ரேயாஸை வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து இது பண்றாங்க. கையும் திலக்கும் ஆனா ஆக்சுவலா ஸ்லோவரா தான் ஆகும், அது ஒத்துக்க பாயிண்ட். இன்னொன்னு ஐயருமே நிறைய ரிவர்ஸ் இப்போ ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவங்க வந்து திலக் வர்மா வந்து பொசிஷனை பாக்குறதுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் வந்து லெஃப்ட், அவ்வளவுதான். அதே மாதிரி திலக் வர்மா நீ சொன்ன அந்த 200, மத்தபடி ஐயர் இந்த வருஷம் அட்டிக்கிற அடியை பார்த்தா அவன் எல்லாத்துலயும் இருக்கணும்ன்றதான். ஆனா அதுக்கு நம்ம வந்து அதான் சொல்றேன், வெளில உட்காந்து நான் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ஒரு இந்தியன் டீமோட அனாலிசிஸ் தான் பண்ண பார்க்கணும்ன்றதுனால இப்ப ஹரி சொன்னதோ நாங்க பேசுறது எல்லாமே ஒரு திங்கிங் அவுட் லவுட் டு ட்ரெயின் டு ஃபைண்ட் என்ன ரீசனா இருக்கும்ன்றதான் ஒரு அனாலிசிஸா பண்ண முடியுமே தவிர, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட நான் சொல்றதுதான் ரைட்டு அப்படின்னு இப்ப நம்ம இப்ப கௌதம் கம்பீர் பண்ண தப்பு இப்ப நம்ம சொல்றது ரைட்டு அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம்னா அனாலிசிஸ் ஆகாது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் அன் அனாலிசிஸ்ன்ற ஒரு ஃபேக்டர்ல ஐயருக்கு மேபி தான் தேர் ஆர் லாட் ஆஃப்
இன்னமே ஒரு கேப்டன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. சூரியகுமார் யாதவ் இஸ் வெரி வெரி ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி ஓல்டர் கேப்டன். ஸோ அதனால வந்துட்டு லீடர்ஷிப் ரோல்ல அக்ஷர் பட்டேலோ ஸ்ரேயாஸ் ஐயரோ ஃபியூச்சர்ல வந்து தேவைப்படுவாங்க. இன்னொன்னு ஐயர் வந்துட்டு ஸ்டாண்ட் பையா வந்து இருக்கக்கூடிய நீங்க ஆப்ஷன்ஸ் ரிசர்வ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டாப் ஆர்டர் வந்துட்டு ஆடி ஒரு ஸ்பின்னை ஹிட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏஜிஎஸ்ல வந்து ஒரு ஓப்பனிங் இதா வந்து இருந்தாலும் என்னதான் ரியன் பராக வந்து நேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மெயின் ஃபேக்டர் அவர் பவுலிங் கொஞ்சம் போடுவாரு. அதே மாதிரி இங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே வந்து கொஞ்சம் பவுலிங் வந்து போடுவாரு. அதே மாதிரி அபிஷேக் சர்மா வந்து பவுலிங் போடுவாரு. சோ இது எல்லாமே அதே மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து ஒரு விக்கெட் கீப்பர். இப்ப எல்லாரோட கொஸ்டின் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா கில்ல தான் வந்து ஐயர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரிங்கு சிங்கையாச்சும் ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம்ல ஐயர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வருது. ஆனா ரிங்கு சிங்கை ரீப்ளேஸ் பண்ணா பினிஷர் இல்ல, எல்லாமே டாப் ஆர்டர் பேட்டரா கொண்டு போயிட்டு இருக்க முடியாது ஓவரால் ஸ்குவாட்ல. சோ அதனாலதான் அவங்க வந்து ரிங்கு சிங்குமே இந்த ஸ்குவாட்ல வந்து எடுத்திருக்காங்க. சோ அந்த விதத்துல ஜெய்ஸ்வால வந்து மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஜெய்ஸ்வால வந்து ஸ்குவாட்ல வந்து வச்சிருக்கணும். ஏன்னா சுமன் கில் வந்து சும்மா பிரஷர் அவர் ஆகுறது வந்து ஐயர்ட்ட இருந்து மட்டும் அவர் ஆகல. அவரோட காம்படிஷன் வந்து சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மாவுமே அவரோட காம்படிஷன். சும்மா கூட இருந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால காம்படிஷன் இல்லாமலாம் இருக்க போறதில்ல. அவரும் ஒரு காம்படிஷன். ஐயர் வந்து லாஸ்டா தான் காம்படிஷன் கில்லுக்கு. டாப் ஆர்டர் பொசிஷன்லேயே ஜெய்ஸ்வால் தான் போன வருஷம் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல வந்து வின் பண்ணும்போது அவர் தான் வந்து ஸ்பியர் ஓபனரா வந்து இருந்தார். பட் அது வந்து ரோஹித் சர்மா அண்ட் ராகுல் டிராவிட்ங்கிறதுனால நம்ம அந்த கான்வர்சேஷனை வந்துட்டு எப்படின்னா செலக்ஷன் கமிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் கோச்சஸ் டிஃப்ரெண்ட் கேப்டன்றதுல தூக்கி ஓரமா வச்சிடலாம். ஆனா சூரியகுமார் யாதவும் கௌதம் கம்பீரும் இருக்கும்போது தான் சக்சஸ் பார்த்த சஞ்சு சாம்சன் இப்போ ஸ்குவாடுக்குள்ள இருக்காரு. ஆனா 11 விட்டு வெளில போறாரு. அது வந்து சுமன் கில்னாலதான். அதுக்குதான் அந்த விசின்னு ஒரு பிராக்கெட்ல போட்டு ஆல்மோஸ்ட் சாம்சனை வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி he will not be in the 11 அப்படின்னு சொன்னது ஒரு கன்சர்னா வந்து இருக்கு. மத்தபடி சுமன் கில் has to actually play well and prove his overall credential in terms of எப்படி வந்து அவர் வந்து உள்வாங்க போறாரு T20ல அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளே. ஏன்னா அவ்வளவு குவிக்கா ஆடணும் அப்படின்றதுக்கு காம்பினேஷன் அலோவ் பண்ணுச்சு. பேட்டிங் ஹெவியா போனாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து அவர் குவிக்கா ஆடினார்னா பெட்டரா இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் வந்து எப்படி எப்படி விராட் கோலி உள்ள இருந்துட்டு இருக்கும் போது ஸ்ட்ரைக் ரேட் ஒரு கொஸ்டினா இருந்ததோ அதே மாதிரி கில்லுக்கு வந்து இருக்கும். பட் வெளில இருந்து பாக்குறதோட சுமன் கில் இஸ் ஆல்வேஸ் பீன் அன் அக்ரெசிவ் பேட்டர். நம்ம வந்து சுமன் சொல்லும் போது கேஎல் விராட்னு கம்பேர் பண்ணிடுறோம். ஆனா கில்லு இஸ் ஆல்வேஸ் பீன் பெட்டர் ஸ்ட்ரைக்கர் தென் தோஸ் பிளேயர்ஸ். ஸோ அந்த விதத்துல தான் மேபி கில் ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் இன் T20 இதுல ஓவராலாவே ஐபிஎல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதை வந்து இதுல வந்து காட்டினார்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு இந்த ஒரு பர்டிகுலர் ஐபிஎல் சீசன்ல லைக் பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு ஹேசில்வுட் மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்து பவுன்சரு, ஸ்லோவர் யாக்கரு, அதுக்கப்புறம் வந்து லைக் 140 கிளாக் பண்ணி கண்டினியூஸா போட்டுட்டு பர்பிள் கேப். அதுவும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் பர்பிள் கேப் வாங்கி இந்தியன் டீமுக்குள்ள 22 வேர்ல்ட் கப்புக்குள்ள வந்ததா இருக்கட்டும், அந்த மாதிரி சகல் வந்ததா இருக்கட்டும். அப்படி பார்க்கும்போது ஏன் வந்து ஹர்ஷித் ராணாவை உள்ள ஃபிட்டின் பண்ணி பிரசீதை வந்து வெளில விட்டாங்க, ஸ்டாண்ட் பைல வச்சாங்கன்றது உண்மையிலே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். துபாய் கண்டிஷன்ஸ்ன்றதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் மோரோவர் ஹர்ஷித் ஆல்சோ கேம் டைம் வந்து கிடைக்கல. ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து ஆனாரு. இல்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவரை வந்து கொண்டு போனார். பிரசீது உள்ள வரணும்னா நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி தான். ஒரு நல்ல ஐபிஎல் சீசன் இருக்குன்னா கண்டிப்பா ஸ்டாண்ட் பைல வந்திருக்கிறதுன்றது ஓகே. பட் பெருசா எனக்கு ஏன் வந்து பர்சனலாவே முன்னாடி இருந்து ஹர்ஷித் ராணா வந்து 1 to 20 பவுலர் அவங்க வந்து பேசிக்கா வந்து எதிர்பார்க்கறாங்க. அதனால ஆனா பிரசித் கிருஷ்ணா வந்து மோஸ்ட்லி வந்து என்னதான் ஒரு 27 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் அவரோட ஓவர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் 7 to 16 ஓவர் தான். அதாவது 20 ஓவர் கேம்ல 8 to 9 ஓவர்ஸ் தான் ஒரு பவுலரை வந்து யூஸ் பண்ண முடியும். மற்ற டைம்ல வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு. அப்படி அவர் எஃபெக்டிவா இருந்ததுன்னா இந்த டீமை வந்து ஃபைனலுக்கு அவர் வந்து கொண்டு போயிருக்கலாம். ஏன் பிளே ஆஃப்லயே அது வந்து நின்னுச்சு அப்படின்னா அந்த டெப்த் வந்து அவர்கிட்ட வந்து இல்லைன்றதுனாலதான். அண்ட் மோரோவர் நீ சொன்ன பாயிண்ட்ல எனக்கு என்ன தோணுதுன்னா அடிஷ்னலா பும்ரா இஸ் பேக். பட் ஆனா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னது என்னன்னா ஸ்டில் ஹேஸ் டு டிஸ்கஸ் வித் மெடிக்கல் டீம், பிசியோஸ் அப்படின்ற ஒரு கன்சர்ன் வருது. கரெக்டா? அப்படி பார்க்கும்போது ஏசியா கப்ல திடீர்னு பும்ரா வந்து முதுக புடிச்சிட்டாரு அப்படின்னா நீ சொன்ன மாதிரி இந்த 1 to 20 ஓவர்ஸ் போறதுக்கு ஹர்ஷித் ராணாவையும் ஹர்ஷதீப் சிங்கையும் உள்ள ஃபிட்டின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா பும்ராவோட ஃபிட்னஸே வந்து ஒரு பெரிய கன்சர்ன் தான். பும்ரா வந்து அகர்கர் என்ன சொன்னா பிக் மேட்சஸ் சொல்ற இந்த டேர்மே பார்த்தீங்கன்னா பிக் மேட்சஸ், வேர்ல்ட் கப்பு, செமிஃபைனல், ஃபைனல் அந்த மாதிரி தான் அந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது 26 வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப முக்கியம் பும்ரா. பட் வி ஹவ் 20 மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்ஷித் ராணா உள்ள வந்து கொண்டு வரது தான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. ஆமா, அதே மாதிரி பேட்டிங்குமே கொஞ்சம் நம்பர் 8ல இருந்து நம்ம ஒரு காம்பினேஷன் வந்து போடும்போது ஓரளவுக்கு டீசென்ட் எனஃபா
வந்துட்டு நம்பர்ஸ் வந்து லிஸ்ட் ஏ இதுலலாம் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் நிறைய அடிச்சு ஓரளவுக்கு வச்சு இது எப்படின்னா அடிச்சு காட்டுற வரையும் யாருமே நம்ப மாட்டாங்க. பட் என்ன பொறுத்தவரை ஐ ஹவ் சீன் ஹிம் பேட். ஹி கேன் ஹிட் லாங் பால்ஸ். நம்பர் Even 8ன்றது டூ ஹை தான். நம்பர் correct. 8ன்றது டூ ஹை தான். நான் இன்னைக்கு இதை வந்து சொல்லல, பிஜிடில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இவங்க நம்பர் 8ல பேட்டிங் ஓரளவுக்கு வந்து பண்ண முடியும், ஹார்ட் ஹிட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு ஃபேக்டர்ல வந்து இருக்கு. பட் இதுல வேண்டி கொஸ்டின் பண்ணலாம், என்னன்னா பாலிடிக்ஸா ஹர்ஷித் ராணாவை கொண்டு வரணும்ன்றது வந்து ஒரு பாலிடிக்ஸா? ஏன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து உங்கால் இல்ல ஜிடில அப்படின்ற மேபி இந்த இடத்துல அது லாஜிக்கலா வந்து படலாம். பட் கிரிக்கெட்டிங்கா நம்ம என்ன ரீசன்ஸ் இருக்குன்றத வந்து நம்ம சொல்லிட்டோம். பட் பிரசித் கிருஷ்ணா ஆக்சுவலி வில் ஃபீல் லிட்டில் பிட் ஹார்ட் டன். பட் ஐ திங்க் அஸ் அ ஹோல் பெருசா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஓவரால் இந்த டீமே எப்படி வந்து போயிருக்காங்கன்னா பேட்டிங் ஹெவியா பேட்டர் தான் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க, ஆல்ரவுண்டர் கூட அவங்க எடுத்துட்டு போல. ஸோ அப்படின்னும் போது பவுலர் வந்து ஸ்டாண்ட் பைல வச்சதுன்றது எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா ஒரே ஒரு வித்தின் 24 hours 12 hours இந்த மாதிரி ஏசியன் கவுன்சில்ல வந்துட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தா பிரசித உள்ள கொண்டு வந்துடலாம். அப்படியே வேணும் அப்படின்னாலும் மூணாவது பவுலரா தேர்ட் ஃபாஸ்ட் பவுலரா வந்து பிரசித் கிருஷ்ணா இன்ஜுரி ஆனா யாருக்காக வேணாலும் இறங்குறதுக்கு தான் அவங்க வந்து ரெடியா வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மோரோவர் இப்போ அக்ஷய் சொன்ன பாயிண்ட் வந்து சின்னதா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, லைக் அவன் ஹர்ஷித் ராணா வந்து பேட்டிங் ஆடுவான்னு சொன்னான். நீங்களுமே அதை வந்து கொஞ்சம் கீனா வந்து பிசிசிஐ ஃபாலோ பண்ணி வீடியோஸ் நோட் பண்ணீங்கன்னா பிஜிடில வந்து லைக் ஹி வில் பி பேட்டிங் இன் த நெட்ஸ் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து லைக் நாங்கள் பிஜிடிலுமே வந்து சொல்லியிருப்போம். லைக் வந்து கௌதம் கம்பீர் வந்து சின்னதா வந்து ஹிடன் டீடைல்ஸ் மாதிரி அந்த ட்ரைனிங் நெட்ஸ்லேயே கொடுப்பாரு. ஹர்ஷித் ராணா பேட்டிங் ஆட வைக்கிறது, வாஷிங்டன் சுந்தர் வந்து பவுலிங் போட வைக்கிறது. ஸோ இதுலயே நமக்கு ஒரு சின்ன வந்து ஒரு கீ கிடைச்சிரும். லைக் வெதர் இல்ல என்ன கேட்டா இப்போதைக்கு வந்து இந்தியன் பவுலிங் செட்டப்ல வந்து ஒரு பவுலரே இல்ல. நம்ம டெஸ்ட் மேட்ச்ல பேசுறது மாதிரி தான். இப்போ நம்ம டெவலப்பும் பண்ணல. அன்ஷுல் கம்போஸ் T20 எல்லாம் கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி பவுலர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்காங்கன்னே வச்சுக்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு பார்த்தா பிரசித் கிருஷ்ணா பேட்டிங்ன்ற ஒரு கன்சர்ன் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேற எந்த பவுலர் ஓரளவுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் ஹர்ஷித் ராணா தான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்பீர் பாலிடிக்ஸை கொண்டு வர முடியாது. நம்மளுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம வேற என்ன பவுலர் எடுத்துட்டு வர போறோம். ஹர்ஷித் சிங் இருக்காரு, ஜஸ்பிரித் பும்ரா இருக்காரு, சிராஜ் நீங்க கொண்டு போயிருப்பீங்களா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது கில்லு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து டீமுக்கு கொண்டு வந்த மாதிரி சிராஜும் பார்த்து கொண்டு வந்திருக்கலாம். அதை பத்தி பேச வேணாம். அப்படி பார்க்கும்போது வேற எந்த பவுலர் இருக்கா? ஹர்ஷித் ராணா தான் இருக்கா அப்படின்னு நீங்க நம்பிட்டு போயிடலாம். அவ்வளவுதான். ஸோ கம்பீரோட செல்லப்பிள்ளை வாஷிங்டன் சுந்தர் வந்து 15ல இல்லாதது காரணம் பிகாஸ் துபாய் கண்டிஷன்ஸ் ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் வேணும்னு யோசிச்சிருக்கலாம். பட் இப்போ அக்ஷய் சொன்ன மாதிரி பேட்டிங் ஹெவியா ரிங்கு சிங்கு போனது காரணம் வந்து இந்த ஃபினிஷிங் இல்லை அப்படின்ட்டு. பட் ஆனா தூபே உள்ள ஃபிட் இன் பண்ணா வந்து ஏன் மச்சான் லைக் ஹர்டிக் வந்து ஃபினிஷர் ஆகக்கூடாது? வாஷிங்டனை ஃபர்ஸ்ட் அதான் நான் டச் பண்ணிடுறேன். வாஷிங்டன் வந்து 11-15 வர முடியாததுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இஸ் நெய்தர் சிவம் துபே வித் த பேட், இஸ் நாட் வருண் சக்கரவர்த்தி ஆர் குல்தீப் யாதவ் வித் த பால். இல்ல இப்போ ஏன் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து டீமுக்குள்ள வந்து இப்ப நின்னுக்கிட்டு இப்படி வந்து நிக்கிறாருன்னா பேட்டிங் எங்கேயோ போயிருச்சு. பேட்டிங் அடிச்சா என்னமா பேட்டிங் பண்றாரு அக்ஷர் பட்டேல். வாட் அ பேட்டர். அந்த லாஸ்ட் வந்து அவர்தான் வந்து அடிச்சு மேட்ச வந்து விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட்டே ஓரளவு இது பண்ணது காரணம் அக்ஷர் தான். அந்த லெவல்ல வாஷி வந்து பேட்டிங் வந்துட்டு பண்ணாம போனதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட். அதுதான் ஓவரால் ஃபேக்டரா வந்து நான் பாக்குறேன் வாஷி உள்ள வராததுக்கான காரணம். ஃபிங்கர் ஸ்பின்னர் ஆல்ரெடி அக்ஷர் பட்டேல் இருக்காரு. இன்னொன்னு வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து ரவீந்திர ஜடேஜா இருந்தாரு. சோ அதுக்கு வந்துட்டு இந்த வாட்டி அவங்க எப்படி வந்து போறாங்க அப்படின்னா சிவம் துபேவா வாஷிங்டன் சுந்தரான்னு சொல்லி ஸ்லாஷ் போட்டு யாரை வந்து ரிசர்வா உட்கார வைக்கலாம், யாரை வந்து 15களை கொண்டு போலான்ற ஒரு ஃபேக்டர் வரும்போது திஸ் ஓவரால் டீம் இஸ் லுக்கிங் ஃபார் அ பேட்டர் ஹூ குட் ஆக்சுவலி டூ வெல்னும் போது சிவம் துபே பியூர் ஸ்பின் ஹிட்டர். அதுவும் லாஸ்ட் வேர்ல்ட் கப்லயுமே அவர் வந்து அடிச்சிருக்கிறாரு. ஆனா வாஷிட்ட வந்து என்ன பவுலர்ல தான் போகணும் போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் ஹேவிங் சிவம் துபே இன் யுவர் 11 along with Akshar Patel and Hardik Pandya, but instead of Shivam Dube having Washington Sundar in the 11 along with Akshar Patel and Hardik Pandya, which looks more stronger ன்னு அவங்க ப்ரிஃபர் பண்ணும்போது 2 ஓவர் போட போற வாஷிங்டன் சுந்தர் எப்பயாச்சும் போட போற அந்த 2 ஓவருக்கு நான் ஏன் அவர் பேட்டிங்கை வந்து நான் பார்த்தப்ப ஒரு பேட்டர் ஹூ குட் ரியலி பவுல்னு பார்க்கும்போது சிவம் துபே ஹிட்ரா வந்து அவங்க வந்து போனதான் வாஷி வெளில உட்காரதுக்கான ரீசனு. இப்பயுமே வாஷி வந்து அக்ஷர் இன்ஜுரி ஆனாதான் உள்ள வருவார். மற்றபடி வாஷி வந்து is always going to be reserve player. A very good selection. இது கன்வீனியன்ட் கிடையாது, இது ரைட் செலெக்ஷன் தான். என்ன மைண்ட் செட்ல போறாங்களோ அதுதான் அவங்க மேட்ச் பண்ணிருக்காங்க. இல்ல ஆக்சுவலா வாஷி பத்தி பேசுறதுனால நான் அக்ஷர் பட்டேல் பத்தி ஒரு பாயிண்ட் பேசணும்னு அப்படியே எடுத்துக்கிறேன். அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு பவுலர்ஸ், அதாவது வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் அஸ் ஸ்பின்னரா இந்தியால ஒரு ஒரு டீமுக்கு எவ்வளவு வேல்யூவா இருக்கு அப்படின்றது வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ
அஃப்கோர்ஸ் அக்ஷர் பட்டேல் வந்து விபின் அண்டர் ரேட்டடாக தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஸ்டில் ரவீந்திர ஜடேஜா இருந்தாரு. ஸோ ஜடேஜா போனதுக்கு அப்புறம் இப்போ அக்ஷர் பட்டேல் இஸ் பீன் வைஸ் கேப்டன் அப்படின்ற லெவலுக்கு தூக்கியாச்சு. இப்போ எகைன் இப்போ அவர் வந்து வைஸ் கேப்டன் தூக்குனதுன்றது வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா, நீ டீம்லயே இருப்பியா இல்லையான்றதை நாங்க டிசைட் பண்ணுவோம் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அப்படின்ற லெவலுக்கு தான் நான் பார்ப்பேன். வைஸ் கேப்டன் போயிடுச்சு அப்படின்னா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வாஷிங்டன் சுந்தர் நீ சொன்னல அக்ஷர் பட்டேல் இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர்ன்றது ஒரு கம்பீரோட கோச்ல அதுவுமே நிரந்தரம் இருக்காதா? லைக் யூ கேன் எக்ஸ்பெக்ட் வாஷிங்டன் சுந்தர் டு பி ஸ்ட்ரெயிட் இன், அக்ஷர் பட்டேல் நாட் டு பி இன் த ஸ்குவாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா? லைக் அது எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? ரைட் ஆஃப் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் போது கோ என்ன அப்படின்றது கேள்வி. அது கம்பீர் கோச்சிங்ன்றதால நான் இதை கேட்கிறேன். நார்மலா நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது பத்தி என்ன ஐடியா இருக்கு? என்னை பொறுத்தவரை வெரி சிம்பிள். வாஷி வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆனதுனால மோஸ்ட்லி ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால மோஸ்ட்லி பவுலிங் போட முடியாது. அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு பெருசா வந்து பவுலரா வந்து பெருசா ஸ்டேக்கே இல்லை. இது ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல வந்து யூஸ் பண்ணும்போது அது காலம் வேற. அது அவர் அப்போ எல்லாருமே அதே தான். இப்போ வரையும் எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட் ஓடிட்டு இருக்குன்னா, ஆர்சிபில வந்து அடி வாங்கினது அதெல்லாம் மறந்துட்டு ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல அவர் பண்ணது ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது எப்ப நடந்தது? 9 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது நம்ம அதை எடுத்துட்டு வந்து ஒரு பவுலரா பார்க்கணும். இதோ வாஷி வந்து ஒரு பியூர் பவுலரா உள்ள வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம். இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, அப்படி ஒரு பவுலரா வரணும்னா அவர் ஸ்டேட்ல இருந்தே ஒருத்தர் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரா வந்துட்டு வேற லெவல்ல பவுலிங் போட்டாரு. வந்து டிப் ஆயிட்டு இருந்தது. டக்குன்னு பார்த்தா அடிச்சு ஏறி வந்துச்சு. இப்பயுமே அக்ஷர் பட்டேல் இந்தியன் டீம்ல இருக்கிறதுக்கு காரணம் அவர் பவுலிங்ன்றது செகண்டரி. அவர் பேட்டிங் ஹிட்டிங் எபிலிட்டி தான். அது வாஷிட்டே இல்லைன்னா அதுக்கு வந்து என்ன காட்டியிருக்காரு அப்படின்னா, இந்த டெஸ்ட் சீரீஸ்ல அடிச்சதா இருக்கட்டும், குஜராத் டைட்டன்ஸோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடி இருப்பாரு. இதெல்லாம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் கோயிங் அண்ட் பிளேயிங் லைக் ஹேவிங் ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏன் வந்து இந்தியன் டீம் வந்து கண்ணை மூடி ஆல்ரவுண்டர்னு சூஸ் பண்ணாலே ஏன் ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் போறாங்கன்னா அதுதான் குவாலிட்டியா இருந்தது. இன்னைக்கு ஹிட்டிங்ல வந்து ஒரு ரவீந்திர ஜடேஜா அளவுக்கு ஒரு நம்புற லெவலுக்கோ இல்லாத ரவீந்திர ஜடேஜா இன்செல்ஃபே வந்து ஐபிஎல்ல வந்துட்டு இஸ் ஆல்வேஸ் பின் நாட் அ மேட்ச் வின்னிங் ஃபினிஷர். கரெக்டா? அவரே ஆட்டையில வந்து சேர்த்தா நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க. அப்போ வாஷியை வந்து ஒரு பினிஷரா ஒரு பேட்டரா நம்ம வந்துட்டு அக்ஷரை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகல மச்சான் வாஷி. அப்புறம் எப்படி வாஷியா வரும் அப்படின்னும் போது என்னதான் செல்ல பிள்ளையா இருந்தாலும் வாஷி மேல கை வைக்கல. சோ இட்ஸ் a வெரி இது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீயே சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல் வந்து பேட்டரா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பேட்டிங் மட்டும் பார்த்துட்டு இப்போ சிவம் துபேயுமே ரிங்கு சிங்குமே பிளேஸ் இல்ல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அக்ஷர் பட்டேலே வந்து பேட்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் அந்த மாதிரி சொல்றேன். அக்ஷர் பிளேஸ் பத்தி நான் பேசுறேன். வாஷிங்டன் சுந்தர்ன்றது செகண்டரி. நீ அப்படி போக முடியாதுல. இந்த டீம்ல வந்து பவுலிங் போடுறதுக்கு வந்து ஓவர்ஸ் வேணும்ல. அப்ப ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இவங்க வந்து நம்பர் 8 வரையும் பேட்டிங் பண்ணுவாங்க. கௌதம் கம்பீர் ஸ்குவாடா இருக்கட்டும், லாஸ்ட் பண்ண ராகுல் டிராவிட்டா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அக்ஷர் பட்டேலுக்கோ ஹர்திக் பாண்டியாக்கோ சிவம் துபேக்கோ பிரச்சனை வரவே வராது. ஆல்ரவுண்டரா ஈவன் நிதிஷ்குமார் ரெட்டி டு சர்டன் டிகிரி பிரச்சனையே வராது ஆல்ரவுண்டரா நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா. சோ அந்த விதத்துல அக்ஷர் பட்டேலை ரிவால்வ் பண்ணி தான் இந்த டீமே வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அதனால அவரெல்லாம் வந்து கை வைக்க மாட்டாங்க. இன்னொன்னு நான் முன்னாடியே சொன்னதுதான், சுப்மன் கில்ல வந்து அவங்க வைஸ் கேப்டனா போட்டதுக்கான காரணம் எவ்ரி கோச்சஸ் ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் ஒன்லி ஒன் கேப்டன் பிகாஸ் இட்ஸ் ஆக்சுவலி வெரி கம்ஃபர்டபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ அந்த விதத்துல இவங்ககிட்ட நல்ல ரேப்போ ஹிட் ஆனனால கில்ல வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. திருப்பி சொல்றதுனால அது எப்படி இருக்குன்னா ஏதோ இதனால மட்டும்தான் கில்லு வந்த மாதிரி. நான் அதெல்லாம் தாண்டி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதை நம்ம முன்னாடியே நம்ம டச் பண்ணிட்டோம். பட் பர்சனலி இந்த ஸ்குவாட்ல எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு விக்கெட் கீப்பரா இருக்க சஞ்சு சாம்சனுக்கும் ஜித்தேஷ் சர்மா 2 பேரும் சம்மந்தமில்லாத ஸ்பாட்ல இருக்கவங்க வெரி வெரி கன்வீனியன்ட்டா அப்படி வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பிரப்சிம்ரன் சிங்கை வந்து தாட்டு கொடுத்துருக்கான். ஸ்டாண்ட் பைல வந்து பிரப்சிம்ரன் சிங்கை வச்சுட்டு ஸ்ரேயா சேர கூட 15ல வந்து இறக்கிருக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் வி குடன்ட் டூ மச் அபவுட் இட் எனிவே. ஏன் நான் இதை வந்து சொல்றேன்னா, இந்த ஓவராலா கௌதம் கம்பீரோட இதுல ஃபுல்லாவே ஒத்த கீப்பர் தான் அவங்க வந்து போயிருக்காங்க. T20ல போயிட்டு டெஸ்ட் மேட்ச் மாதிரி கீப்பர் அடிபட்டுருவாருன்றதெல்லாம் வந்து இட்ஸ் ஆக்சுவலி யூ கேனாட் ஆக்சுவலி ஃபேத்தம் தட் ரீசன். அப்படியே ஆனாலும் ஸ்டாண்ட் பைல 12 to 25 ஹவர்ஸ் அடிச்சு மாலை மாத்தி ஸ்டாண்ட் பைல தூக்கி உள்ள போட்டலான்றதுனால ஒய் டு யூ ரியலி நீட் சம்வன்? இப்போ சஞ்சு சாம்சன் வந்துட்டு விக்கெட் கீப்பரா வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறதுன்றது எந்த விதத்திலுமே அது பெருசா வந்து இது கிடையாது. தே கேன் ரியலி யூ கேன் கோ ஃபார் ஸ்ரேயா சேர் அஸ் அ பியூர் பேட்டர் இன் தி 15. சஞ்சுவே கை வைக்கலாம். ஆனா வந்து அவர் நிறைய ஹண்ட்ரட்ஸ் வந்து அடிச்சிருக்கனால அதை வந்து கால் கொடுத்திருக்காங்க. மற்றபடி பிரப்சிம்ரன் சிங் should have been in the stand by in pace of ஒரு ரியன் பராகோ ஈவன் த்ரூ ஜுரேலியோ அந்த மாதிரி இடத்துல இருந்திருக்கணும்னு எனக்கு கண்டிப்பா தோணுது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஃபைனல் கொண்டு போயாச்சு. ஒத்தாளா இருந்துதான் மேட்ச் ஃபுல்லா வந்து பண்ணது. பிபிகேஸ்ன்றது நாட் அ வெரி
ஈஸி ஃப்ரான்ச்சைஸ் டு பிளே ஆக்சுவலி. ஸ்டார்ட் யுவர் கெரியர். ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃப்ரான்ச்சைஸ்ல இருந்து உங்க கெரியர்ல வந்து இந்தியால முடிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரேர். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸ்ல ஃபைனலுக்கு வரையும் கொண்டு போனதா இருக்கட்டும், இப்போ ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல வந்துட்டு வால்யூம் ஆஃப் ரன்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்க்கும்போது சிம்ரன் சிங் ஷுட் ஹேவ் பீன் இந்த ரிசர்வ் ஆர் எல்ஸ் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டராகவே வந்து பார்த்துருக்கலாம். இல்ல அதுவுமே ஒரு ட்ரெடிஷன் தானே நம்மளுக்கு ஐபிஎல்ல. அதாவது ஜெயிக்கிற டீம் அந்த டாப் டீம்ல இருக்க பிளேயர்ஸ் வந்து ஈஸிலி தே கெட் மோர் லெவரேஜ்ன்றதுனால பஞ்சாப்ல சூப்பர் பாயிண்ட் சஃபி சொன்னா. ஜிதேஷ் சர்மா பஞ்சாப்ல இருக்கும்போது தெரியல, ஆர்சிபிக்குள்ள வந்து டிகே கூட ஒர்க் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி உள்ள வந்தாச்சு. இது எல்லாமே ஒரு இதுதான் டாட்ஸ். ஆமா, ரியன் பராகும் தான் அடிக்கல, த்ரூ ஜுவல் தான் அடிக்கல. ரிசர்வ்ல கூட வர்றதுக்கு வந்து ஒரு செமி ஃபைனலிஸ்ட் போறவங்களுக்கு வந்து இல்ல வெளில இருக்கிற யாருமே வந்துட்டு கப்படிச்ச டீமே கிடையாது. அந்த இடத்துல பிரப்சிம்ரன் சிங் வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, தட்ஸ் அபவுட் இட் ஓவரால் ஹெட்லைன்ஸ். ஸோ இதுதான் ஓவரால். ஸோ அவங்க டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம வந்து குவிக்கா வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த டீமோட ஸ்ட்ரென்த் வீக்னஸா என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் தான் ஸ்ட்ரென்த். ஏன்னா இப்படி ஒரு பவுலிங் லைனப்ப தான் நான் வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்றேன். ஏன்னா 24 வேர்ல்ட் கப்ல வருண் சக்கரவர்த்தி மிஸ்ஸிங்கு. ஆனா ஹர்ஷதீப் லைக் அக்ஷரும் ஜடேஜாவும் கொஞ்சம் அந்த அந்த மீதி இருக்கிற அந்த 5th பவுலரோட அந்த 4 overs ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாங்க. கிளாஸ்னுமே ஒரு பக்கம் நமக்கு பயம் காட்டினாரு. ஸோ இந்த வாட்டி அது வந்து நடக்கவே நடக்காது. இந்தியாஸ் வந்து டாமினேட் வித் திஸ் பவுலிங் தான் நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி 1 to 20 போடலாம். குல்தீப்மே வந்து லைக் மிடில் ஓவர்ஸ், பும்ரா 1 to 20, அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங் இன்கேஸ் தேவைப்பட்டா அக்ஷர் பட்டேல். கேட்டா ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த டீம்ல பெருசாவே இருக்கு. ஃப்ரம் த ஸ்டார்ட் சஞ்சு சாம்சன்ல இருந்து கில்ல இருந்து ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார், பும்ரா அப்படின்றது ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸ்க்ளூசிவா நிறைய இருக்கு. அண்ட் வீக்னஸ் கேட்டா டீம் பிளேயர்ஸ்குள்ளேயே வந்து கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகிட்டு இருக்கும், பயம் வந்துட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. சின்ஸ் கில் இஸ் தென் சூரியகுமார் யாதவுக்கே அவருக்கு மேலேயே ஒரு கேப்டன்ஸ் மேல பயம் வந்துட்டு இருக்கும். சஞ்சு சாம்சனுக்கு பயம். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி என்னோட அசம்ஷன். அது மாதிரி எல்லா பிளேயர்ஸ்க்குமே அவங்களோட பிளேயர்ஸ் மேல பயம் வந்துடும். ஸோ லாஸ்ட் நம்ம பார்த்த அளவுக்கு லெவரேஜா ஆடுவாங்களான்னு கேட்டா ஐ டூ ஹேவ் ப்ராப்ளம் வித் தட். அது ஒரு நெகட்டிவா இருக்கணும்னு தெரியல. எனக்கு இந்த டீமை பொறுத்தவரை 2 வீக்னஸ். ஒன்று வந்து ஃபினிஷிங் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றது எனக்கு ஒரு டவுட்டு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து நீங்க நம்பர் 8ல வந்து பேட்டிங் ஹெவியா போனா ஏதோ ஒன்று விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஹரி வந்து சொன்னா பவுலிங் ஸ்ட்ரென்த்ன்றான். ஆனா நம்பர் 8ல வந்து நீங்க பவுலிங் ஹெவியா நீங்க பவுலிங் தான் ஸ்ட்ரென்த்னு போனா பேட்டிங்ல வந்து ஃபினிஷிங் வந்து ஸ்ட்ராங்காவே இருக்காது. அதே மாதிரி ஜிதேஷ் சர்மா என்னதான் வந்து ஆர்சிபில வந்து பண்ணியிருந்தாலும் ஓவராலா வந்து பார்க்கும்போது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையும் ஒரு ரிக்கல்டன்னோ ஆப்போனன்ட் வந்து ஏசியா கப்ல வந்து இந்தியாவை யாரும் தோக்கடிக்க போறது இல்லை. அதை நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டு ஓமன்ல இருக்க விக்கெட் கீப்பர் மாதிரி இவர் ஆடிடுவாரா அப்படின்னு நம்ம பேசணும்னா ஜோக்கு தான் அது. இல்ல ஸ்ரீலங்கால இருக்க விக்கெட் கீப்பர் அடிச்சாலே குஷால் மெண்டிஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். பாகிஸ்தான்ல இருக்க முகமது ரிஸ்வான் வந்து இப்ப டீம் விட்டு வெளில போய் இப்ப ஏதோ புது ஒரு நம்பர் 3 வந்து கீப்பர் பண்ணும். அவங்களோட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. கப்படிக்கிறத தடுக்கிறது யாரு? இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஈவன் நியூசிலாந்துல இருக்க விக்கெட் கீப்பர் மேட்சே பண்ண முடியல. இன்டர்நேஷனல்ல வரும்போது ஜிதேஷ் சர்மா தான் உங்களோட விக்கெட் கீப்பர்னா. ஸோ நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, என்னதான் இது ஏசியா கப்போட ஸ்குவாடா இருந்தாலும் இது வந்து ஜிதேஷ் சர்மாக்கு அவர் தான் 11ல இருக்க போறாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி சஞ்சு வெளில இருக்கும்போது 2-3 மேட்சை வந்து மேட்ச் ஃபினிஷ் பண்ணி காட்டணும். எப்படி வந்து அவரோட மென்டார் வந்து நிதேச டிராஃபில சில ஃபினிஷர்ஸை வந்து தினேஷ் கார்த்திக் பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் ஸ்குவாடுக்குள்ள வந்து வச்சுட்டு இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. 2 விஷயம் வந்து நடந்தது அப்படின்னா ஸ்குவாடை ஓவராலே மாத்திட்டு போயிடுவாங்க. ரிங்கு சிங்கை வந்து உள்ள இறக்கிட்டு திலக் வர்மா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம ஜிதேஷ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா சஞ்சு நம்பர் 3ல ஆடிட்டு திலக்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பெட்டர் ஃபினிஷர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் வந்து ஃபேக்டரி. இதுல மெயின் என்னதான் வந்து ஜிதேஷ் சர்மாக்கு இது பெஸ்ட் ஐபிஎல்லா வந்து இருந்தாலும் ரிங்கு சிங்குமே அவரோட கேரியர்ல ஹையஸ்ட் விக்கெட் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎல் இதுதான். அதாவது அவர் வெளில இருந்து பார்க்கும்போது மோசமா படுறதே அவருக்கு இதுதான் பெட்டர். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் மேட்சஸ்ல எல்லாம் 20 for 4 இருக்கும்போது 212ல போய் முடிச்சாங்க ரோஹித் சர்மாவும் ரிங்கு சிங்கும். அதுல வந்து ஆப்கானிஸ்தானோட வந்து 2 மேட்ச் தொடர்ந்து வந்து சூப்பர் ஓவர் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்டர்நேஷனல்ல வந்து ஜிதேஷ் சர்மா வந்து புட் அப் பண்ணோம். அதுக்கு பெரிய பெரிய ஓப்பனிங் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்போ. ஏன்னா ஆட போறாரு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சுமன் கில்ல வைஸ் கேப்டனா போட்டதுனால. ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுனால எனக்கு வந்து ஃபினிஷிங் வந்து வீக்னஸா தான் வந்து படுது. ஐ எம் சீயிங் T20 வேர்ல்ட் கப் இன் இந்தியா கன்சிடரிங் இதை வச்சு நான் பார்க்கும்போது நான் அப்படி வந்து நான் பாக்குறேன். இன்னொன்னு இந்தியாவுக்கு எப்பயுமே நம்பர் 8ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டிங் வந்துட்டு பெருசா இல்லாதனால எனக்கு அந்த இடத்துல ஒரு விப்ராஜ் நிகம் அந்த மாதிரி ஒரு ஆளுங்களை வந்து ஒரு
லெஃப்ட் ஃபீட் செலெக்ஷனை வந்து எடுத்துட்டு வந்திருந்தா ஏதோ ஒன்னையாச்சும் விட்டு வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ எப்படின்னா விப்ராஜ் நிர்மல் கேன் ஆக்சுவலி ப்ராப்பர் நம்பர் 8 ஹை ஸ்டேக் மேல இருக்கு லெக் ஸ்பின்னர். யூ ஆர் நாட் லூசிங் எனி மிஸ்ட்ரிஸ் அவுட் ஆஃப் எனி இது. ஸோ அதனால வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொல்ல வரேன். நம்ம விப்ராஜ் நம்ம சொல்லும்போது நிறைய பேர் ஷாக்கா இருக்கலாம். அந்த லெவலுக்கு யோசிக்கிற நிலைமையில இருக்கு நம்பர் 8. இல்ல அவர் எடுத்த விக்கெட்லாம் வந்து ஐபிஎல்ல மறக்க முடியாது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, கிளாசன் அந்த மாதிரி லைக் எல்லாமே பெரிய விக்கெட் தான். ட்ரூ. அது ஒரு பிரச்சனை இருக்கனால தான் நம்ம அவரை யோசிக்கிறோம். ஹர்ஷித் ராணா நம்பர் 8ன்னு சொல்லி முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. நம்பர் 8 ஒரு அடிப்பாரா அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இங்க பிரச்சனை. இது ரெண்டு ஒரு பெரிய வீக்னஸா பாக்குறேன். ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து டாப் ஆர்டர் தான் ஊருக்கே தெரிஞ்சது. மத்தபடி இஃப் தே ஹேவ் டு பிளே தேர் ஸ்ட்ரென்த் அது டீம் காம்பினேஷன்லாம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து போய் நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ திஸ் இஸ் தேர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஏன்னா மத்தபடி வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து மிடில் ஓவர் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்மே வந்துட்டு நல்லா வந்து பண்ணிடுவாங்க. அதை ஹரிமே வந்து டச் பண்ணி தான். ஸோ வில் ஸ்ட்ரெயிட் அவே கோ இன் டு டீம் ஃபார்மேஷன் அண்ட் தேர் கேம் பிளானு. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து காம்பினேஷன் 1 பவுலிங் ஹெவி காம்பினேஷனு, ரெண்டாவது வந்து பேட்டிங் ஹெவி காம்பினேஷன். இந்த ரெண்டு காம்பினேஷன்ல வந்து கேம் பிளான் என்ன மாதிரி போகும் அப்படின்றத வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் அவே டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த டீம் ஃபார்மேஷனை பொறுத்த வரையும் பியூர் பேட்டர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் போற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே இதான் அவங்களோட டீம் காம்பினேஷன். எப்பயுமே ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய வந்து இருப்பாங்க. பர்டிகுலர்லி ரவீந்திர ஜடேஜாவோட ரிட்டையர்மெண்ட் என்னதான் ரோஹித்னு சொல்லலாம், விராட்னு சொல்லலாம். ஆனா ரவீந்திர ஜடேஜாவோட ரிட்டையர்மெண்ட் வந்து அந்த நம்பர் 8ல வந்து ஒரு பெருசா குத்து வாங்கியிருக்கு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அது சொன்னா அது வந்து புரியாது. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா பீப்புள் வாண்ட் ரிசல்ட் பட் தே ஓன்ட் see the whole experience and the finishing capability in ஜடேஜா. ஸோ அதுதான் நான் சொன்ன இது ரெண்டுமே வந்து மிஸ் ஆயிருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட் அவே காம்பினேஷன் 1 அவங்க இதுதான் வந்து ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி. ரெண்டு காம்பினேஷன் தான் வந்து ஆடுவாங்க. பட் மற்ற பிளேயர்ஸும் ஏன் ஆடலை அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து அபிஷேக் கில் வைஸ் கேப்டனு, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இதை அப்படியே வந்து கீழே நான் வந்து போட்டிருப்பேன். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா நம்பர் 8. ஸோ இது வந்து ஆடி வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா இதுதான் வந்து ஆடுறதுக்கான பாசிபிலிட்டியா இருக்கு பவுலிங் காம்பினேஷன்ல. இதுல நீங்க வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை தூக்கிட்டு ஒரு குல்தீப் யாதவ் வந்து நீங்க போடணும்னு நினைச்சாலும் இல்ல நிறைய பேர் கொஸ்டின் வரும், டைரக்டா குல்தீப் யாதவே தானே நம்பர் இருக்கணும், ஏன் வருண் சக்கரவர்த்தி இருக்கணும் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்ட் T20 ஸ்பின்னரு. இன்னொன்னு வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் ஐபிஎல்ல கூட 2 விக்கெட் பெட்டரா தான் வந்துட்டு வாங்கியிருக்காரு வருண் சக்கரவர்த்தி. ஸோ அதனால அவர் தான் வந்துட்டு வருவாரு. ஸோ இந்த காம்பினேஷன்ல இருக்க கேம் பிளான் என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு லைக் ஹர்ஷத்துக்கு பதிலா குல்தீப் யாதவ் ஆடலாம். பிகாஸ் லைக் பிளேயிங் இன் துபாய் கண்டிஷன்ஸ் வந்து லைக் நம்ம வந்து இதுல பார்த்துருக்கோம் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபில வி பிளேட் வித் 4 ஸ்பின்னர்ஸ், ஹர்திக் பாண்டியா செகண்ட் பேசர். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன் வந்து ஹர்ஷித் ராணாக்கு பதிலா வந்து வி கேன் ஃபிட் இன் குல்தீப் யாதவ். அப்படி ஹர்ஷித் ராணா வந்து ஃபர்ஸ்ட் தூக்கிட்டா வந்துட்டு எப்படி வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து ரஷித் கான நம்பர் 7 ஆனாங்களோ அந்த மாதிரி ஆயிரும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் உங்க ஓவராலாவே வந்து அபிஷேக் சர்மா அட்டாக்கிங் பிளேயரு, திலக் வர்மா அட்டாக்கிங் பிளேயரு, சூரியகுமார் அட்டாக்கிங் பிளேயரு, இவங்க 3 பேரை வச்சுதான் ஆப்போனன்ட்டுக்கும் இந்தியன் டீமுக்கும் வந்து ரன் ரேட்டே டிஃபரன்ஸ் பண்ணி 20-25 ரன்ஸ் வந்து கொண்டு போக முடியும். இப்ப இவங்க வந்து எனக்கு நம்பர் 7லயே வந்து ஜித்தேஷ் முடிச்சுட்டாங்கன்னா அதுக்குதான் ஹர்ஷித் ராணா நம்பர் 8 இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணாவே ஸ்குவாடு கொண்டு வந்திருப்பாங்களே. அவங்க ஃபர்ஸ்ட் ஏன் பிரசீத வெளில உட்கார வச்சாங்கன்னா ஓவராலாவே வந்து பிரசித் கிருஷ்ணா உள்ள வந்தா எனக்கு நம்பர் 7ஓட நின்றும், நான் பவுலிங் ஹெவியா ஆட முடியாதுன்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வந்து காம்பினேஷன் 2 பேட்டிங் ஹெவி காம்பினேஷன். அவங்க நெக்ஸ்ட் இந்த காம்பினேஷன் தான் போறதுக்கான பாசிபிலிட்டி. இது போனா தான் பெட்டரா இருக்கும். தட் இஸ் வேர் தே ஹவ் டேக்கன் இந்த ஓவரால் ஸ்குவாடே பேட்டிங் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறதுனால இந்த 11 தான் போறதுக்கான ஹை பாசிபிலிட்டி வந்து இருக்கு. நம்ம சும்மா சொல்ற மாதிரி ஹர்ஷித் ராணா நம்பர் 8 அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தே வுட் நீட் அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஆளு. ஜடேஜா போனதுக்கு அப்புறம் அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஆள் வந்து நம்பர் 8ல ஆடணும்னு தான் வந்து விரும்புவாங்க. சோ அந்த இதுல யாரு வந்து வெளில போறாரு அப்படின்னு பார்த்தா ஹர்ஷித் ராணாக்கு போல சிவம் துபே வந்து வருவாரு. இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா மொத்தம் 20 ஓவர் போடணும், யாரு போட போறா அப்படின்றதான் பாயிண்ட். இதுல ஃபர்ஸ்ட் பும்ரா 4, ஹர்ஷ்தீப் 4, 8, வருண் 4, 12, அக்ஷர் 4, ஹர்திக் 4, இந்த 20 தான் வந்து போடுற மாதிரி இருக்கு. பட் தட் இஸ் வேர் அபிஷேக் சர்மா வந்து ஜெய்ஸ்வால பிக் பண்ணதா இருக்கட்டும் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒரு 2 ஓவரா வருது, 22 ஓவர்னு வந்துடும். அதுக்கப்புறம் சிவம் துபே 2 மோர் ஓவர். ஸோ ஓவராலா ஒரு டீம்ல 24 ஓவர் இருந்தா ஒரு பர்டிகுலர் பவுலர் அடி வாங்கினா, அதாவது 4 ஓவர் ஒருத்தர் அடி வாங்கிட்டாருன்னா ஆல்ரவுண்டர்ஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இன் திஸ் டீம் ஹேஸ் 24 ஓவர்ஸ் வித்தின் த 11. அண்ட் ஆல்சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன கொஸ்டின் வரும்னா அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஆளை வந்து டேக் டவுன் பண்ணிட்டாங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வந்து டேக் டவுன் பண்ணிடுறாரு. இப்போ அந்த இடத்துல வந்து அபிஷேக் சர்மா தான் அவருமே ஒரு லெஃப்ட் ஹேண்டரா தான் இருக்காரு. அப்போ இந்த இடத்துல சிவம் துபே 4 ஓவர் போடுவாரான்னு தான் கேள்வி வரும். இல்லைன்னா ஹர்திக் பாண்டியாவை அடிச்சிட்டாங்கன்னா
அக்ஷர் பட்டேலும் அபிஷேக் சர்மாவும் ஈவன் சிவம் துபே மேனேஜ் பண்ண முடியுமா? ஒரு 2 overs 14 அடிச்சிட்டாங்க அக்ஷர் பட்டேல. அந்த இடத்துல இந்த பிளேயிங் 11ல துபே ஹேஸ் டு போல் 12 டெலிவரிஸ். அந்த 12 டெலிவரிஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு மேட்ச் டர்ன் பண்ணும் அப்படின்றதுதான் இந்த காம்பினேஷன்ல இருக்க ஒரே ஒரு வீக்னஸ். எந்த ஒரு காம்பினேஷனாலும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். அதை விட்டு கொடுத்து தான் அவங்க வந்து போயாகணும். ஸோ இந்த காம்பினேஷன்ல they have to leave this அந்த ஒரு சிவம் துபேயோட 2 overs அபிஷேக் சர்மாவோட அந்த 2 overs எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா this is the best combination for this team ஏசியா கப்பை பொறுத்தவரையும். ப்ரிடாமினண்டா எனக்கு இந்த டீம் தான் போவாங்கன்னு தோணுது. எனக்கு மோஸ்டா பேட்டிங் ஹெவியா தான் போவாங்க. ஸோ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இது மோர் ஓவர் மும்பை இந்தியன்ஸ் டீம் மாதிரி தான் எனக்கு தோணும். இந்த பேட்டிங் ஹெவின்ற லைக் இந்த சீசனோட மும்பை இந்தியன்ஸ். ஸோ இது எப்படி சொல்லுவோம்னா சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா ஒரு 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 மிஸ்ஆர் ஹிட் பிளேயரு, ஒரு அக்ரெசிவான ஒரு ஓப்பனரு. ஒன் ஆஃப்ல பாத்தீங்கன்னா அங்க வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பிளேயரு எங்க ஸ்டூடம் கீழே வச்சு அடிப்பீங்க. அதுக்கப்புறம் கீழே சூரியகுமார் யாதவ் எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வர பார்ப்பீங்க. அண்ட் தென் திலக் வர்மாவோட எபிலிட்டி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் த ஆர்டர் போகும்போது அவரோட எபிலிட்டி குறைஞ்சிச்சு மும்பை இந்தியன்ஸ் டீமா. ஸோ அதுவும் T20 இதுவும் T20 போது ஐ எக்ஸ்பெக்ட் த சேம் வென் எவர் திலக் வர்மா கோஸ் டவுன் த ஆர்டர் அவரோட எபிலிட்டி குறையுன்றது ஒரு பாயிண்ட். ஆனா இங்கதான் போக மாட்டாங்க கீழே. எப்படி போக மாட்டான்ற நீ இப்போ இறங்குவாங்க. இல்ல நான் சொல்றேன் சாம்சன் ஓப்பனிங். சாம்சன் யாரோட ஓபன் பண்ற? அபிஷேக் சர்மா. கில்ல வந்து நம்பர் 3 கில்ல வந்து ஒன்னாவதுல போடணும், அந்த ஆங்கிள் போடணும். அப்படி போகும்போது சொல்றேன். அப்படி போகும்போது திலக் வர்மா அப்கோர்ஸ் கில் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டாருன்னு வச்சுக்கேன், சூரியகுமார் யாதவ் தான் போடணும்னு நினைப்பாங்க. சேம் மும்பை இந்தியன்ஸ்ல ஆன மாதிரி தான், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுற மாதிரி இருக்கும். இப்போ விக்கெட் வேண்டிய திலக் வர்மா இருப்பாங்க, ரன் போச்சுன்னா சூரியகுமார் யாதவ் வந்துருவாரு. அதுக்கப்புறம் அது 16 overs போயிடுச்சுன்னா ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. இல்ல அந்த டைம்ல ஒரு பேக் டு பேக் விக்கெட் விழுந்துருச்சு, அந்த டைம்ல திலக் வர்மா வருவாரான்னு வந்து ஆடுவாரான்னு கேட்டா அங்க திலக் வர்மாவோட லோவர் ஆர்டர் ஃபார்ம் அப்படின்றது ஒரு கொஸ்டினபிளா இருக்கும்ன்றது என் பாயிண்ட். திலக்க தூக்கிட்டு சஞ்சுவை போட்டுரு, 2 கீப்பர் ஆடிரு உள்ள, எவன் கீப்பிங் வேணா பண்ணட்டும், ஜிதேஷ் பினிஷரா இருந்துட்டு போட்டோம். அப்படி இல்ல நீ சொல்ல இல்ல இதுல நான் திருப்பி ஒரு பாயிண்ட் சொல்றேன். இது வந்து ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் சொல்றேன்னா இது வந்து தெரியறதுக்கே வந்து பல மேட்சுகள் ஆகுன்றனா. இப்போ வந்து எல்லா மேட்சுமே இந்த மாதிரி ஆகாதுன்றனா. மோர் ஓவர் நம்ம பேட்டிங் ஹெவின்றதுனால மோர் ஓவர் மேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவாங்க. பட் நம்ம சொல்லுவோம்ல அந்த பழைய இந்தியா இல்ல ஏதாவது ஒரு இடத்துல டாப் ஆர்டர்ஸ்க்கு அப்புறம் மாட்டும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல மாட்டும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு என்னோட அசம்ஷன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது. நீ இப்ப திலக் வர்மா வந்து நீ யோசிச்சுட்டு நீ இப்பவே தூக்கிடுவா திலக் வர்மா? நீ பண்ண மாட்டல திலக் வர்மா. அதுக்கு முன்னாடி திலக் வர்மா தோக்க மாட்டாங்க. ஏன்னா ஐபிஎல் இருக்கிறது வந்து 10 டீம்ஸ் வேர்ல்ட்ல இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து ஆடும்போது காம்படிஷன் செம்ம டைட்டா இருக்கும். ஏசியா கப்ல ஓமனு, டு பி ஆனஸ்ட் பாகிஸ்தான், டு பி ஆனஸ்ட் ஸ்ரீலங்கா, சில பேர் கோவப்பட்டு கமெண்ட்ஸ்ல கூட வந்து சொல்லலாம் அதெல்லாம் இந்தியா தோத்துச்சு, அதே மேட்ச் நாளைக்கு போட ஜெயிக்குமா? ஜெயிக்காதுல அது மாதிரி. ஆனா ஐபிஎல் அப்படி கிடையாது. கேட்டு பாருங்க, இப்ப குஜராத் டைட்டன்ஸ் vs சிஎஸ்கே அந்த ஃபைனல்ல ஜடேஜா மேட்ச் நாளைக்கு போடுவோமானா போடுவாங்களா? யாரு ஜெயிப்பாலும் சொல்ல முடியாது. ஆனா இதுல அப்படி கிடையாது, இந்தியா தான் ஜெயிக்கும். ஏதோ ஒரு நாள் லக்கு வரும்போது ஒரு ஆப்கானிஸ்தானோ ஸ்ரீலங்காவோ பாகிஸ்தானோ இந்தியாவை வந்து போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னும் போது அவ்வளோ நீ சொல்ற மாதிரி உனக்கு புரியுத ரிசல்ட் வந்துரும்ல மச்சான். இப்ப மும்பை இந்தியன்ஸுக்கும் ரிசல்ட் வராது. ஏன்னா அவங்க ஆடுற 9 டீம்ஸுமே வந்து அவங்களுக்கு ஈக்குவலா இருப்பாங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாதனால மும்பை இந்தியன்ஸ் வந்து மாத்தி தான் ஆகணும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். கரெக்டா? அவங்க ஸ்குவாடு பொறுத்து. இங்க வந்து அப்படி கிடையாது, மாத்தாம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்துரும் ஓவராலாவே. ஏன்னா ஆப்போனண்டோட நமக்கு பெட்டர் தான் இப்போ ஏசியா கப்ல. ஓகே மச்சான், எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருது. என்னன்னா லைக் அபிஷேக் கில் ஆடிடுறாங்க, பவர் பிளேல விக்கெட் வந்ததுன்னா மிடில் ஓவர்ஸ்ல திலக்கும் கையும் ஆடும் போது நம்ம வந்து ஐபிஎல் டைம்லயும் அட்ரஸ் பண்ணிருக்கோம். தே போத் ஆர் ஹேவிங் தி எபிலிட்டி டு ஸ்கோர் பிஹைண்ட் தி பவுண்டரிஸ். ஏன்னா வந்து லாங்கர் பவுண்டரிஸ் வந்து ஸ்ட்ரைட்ல இருந்தா கையாலையும் அடிக்க முடியாது, திலக்காலையும் அடிக்க முடியாது. அதுல வந்து 2-3 மேட்சஸ் வந்து மும்பைல மாட்டிருக்காங்க. அங்கே வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, சிவம் துபேயோட என்ட்ரி பாயிண்ட்டை மேல போட்டுட்டு திலக்குக்கு பதிலாக ரிங்கு வந்து நம்ம ஃபினிஷரா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்பர் 3 ஸ்கை ஆட முடியும், நம்பர் 3லயுமே ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பர் 3ல ஸ்கை ஆடிட்டு நம்பர் 4ல தூபே ஆடிட்டு இன்கேஸ் அங்கேயும் ஏதாவது விக்கெட் வந்து அக்ஷர் பட்டேல வச்சு நான் வந்து ஆக்சலரேஷன் ஃபேஸ்ல 12 to 16 ஆட வச்சிருவேன். லெஃப்ட் ஹேண்டர் ஸ்பின்னர் அட்டாக் பண்ணிடுவேன். அப்படி வந்து அக்ஷர் பட்டேல் மேல போட்டுட்டு ஹர்திக் பாண்டியா ரிங்கையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். வேணும்னா ஜிதேஷ் சர்மா ஆட் ஆன் மைனஸ் அந்த ஓகே அப்ப ஆக மொத்தத்துல எவன் பிளேஸுமே வந்து கன்ஃபார்ம்ன்றது இல்ல. அவன் என்ன சொல்றான், இதுதான் மோஸ்ட்லி 11. அவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் அதாவது ரிங்கோ வந்து இந்த 11லயும் நான் திலக்க தூக்கிட்டு கொடுப்பேன்ல அப்படின்றான்.
ஆனா அதான் அது நல்ல திங்கிங் தான், அது நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா என்ன பாயிண்ட்னா திலக் அந்த அடிச்ச 100s வந்துட்டு அவ்வளவு ஈஸியா வந்துட்டு தட்டி போயிடாது. அதனால கிடைக்குது. இன்னொரு மேட்டர் ஆனா ஓமனோட எல்லாம் மாட்டும்போது 25 பாலுக்கு 100 கீர் எவனாவது அடிச்சுட்டான்னா அவன் அவன் வந்துட்டு அபிஷேக்கே ஒரு மிச்சம் வைக்க மாட்டான். அபிஷேக்கே மிச்சம் வைக்க மாட்டான். மிச்சம் வைக்க கில்லு மாட்டான். விக்கெட்டே விட மாட்டான் அவ்வளவு சீக்கிரம். அதனால இல்ல வந்துட்டு ஆனா பெரிய இது டீமோட ரொம்ப போகும்போது நீ சொன்ன பாயிண்ட் இறக்கலாம். ஆனா திலக் வர்மா அட் நம்பர் 3 வந்துட்டு என்ன பொறுத்தவரை மும்பையோட மும்பை இந்தியன்ஸ்ல ஆடினது வேற. பட் ஓவராலாவே வந்துட்டு ஹைலி ஸ்கில்டு டு பி ஈவன் இந்த டெஸ்ட் மேட்ச் அந்த துலீப் டிராஃபிக்லாம் கூட கேப்டனா போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் if I'm not wrong. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்பர் 3ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு ஸ்கையை விட ஆக்சுவலா பார்த்தா கம்பேரிட்டிவ்லி பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்துட்டு அவரால் வந்துட்டு கேமையுமே வந்துட்டு டேர்ன் டவுன் பண்ண முடியும். நம்பர் 6ல ஏர்லியாவே வந்து விழுந்துச்சுன்னா. பட் சம்டைம்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல நடந்த மாதிரி நடக்கும்போது அது திலகோட என்ட்ரி பாயிண்டே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவர் பின்னாடி இருந்து உள்ள வந்தாரு. இப்போ வந்து உள்ள ஸ்கை உள்ள வரும்போது திலக் வர்மா வில் பி ஸ்டாண்டிங். ஸோ என்ட்ரி பாயிண்டே டோட்டலி டிஃப்ரெண்ட்ங்கிறதுனால திலக் வில் ரியலி சைன் வெல். பட் அதையும் தாண்டி அவங்க ஒழுங்கா பண்ண முடியாம போச்சு. ஏன்னா ஒரு 20 மேட்ச் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் கப் ஆடுறதுக்கு. அந்த டைம்ல திலக் வந்துட்டு ஏதாவது ஒரு இஷ்யூவா இருந்தது அப்படின்னா அந்த டைம்ல ஸ்கையை மேல போட்டு அப்படியே எல்லாரையும் ஒவ்வொரு பொசிஷன் போட்டு அக்ஷரை வந்து இந்த லாஸ்ட் டிராவிட் அண்ட் ரோஹித் யூஸ் பண்ண மாதிரி ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணிட்டு ஜித்தேஷை வந்து ஒரு ப்ராப்பர் கீப்பரா வந்து வச்சுக்கலாம். ஆனா அது போறதை விட பெட்டர் ஆப்ஷன் வந்து சஞ்சு சாம்சன் அட் நம்பர் 3 அண்ட் ஹேவிங் தீஸ் டூ இந்த 11. சஞ்சுலாம் வந்து சிக்குச்சுன்னா சஞ்சு கில்லு அபிஷேக் வந்து எனக்கு ஆக்சுவலா ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. ஸோ அதனால அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் ஹோப் இந்த இந்த பேட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து போகணும். ஏன்னா இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திலக் வர்மா நீட் சம் பேக்கிங். ஸோ அதனால இதுதான் ஓவரால் காம்பினேஷன் டு பேட்டிங்ல நம்ம இருந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக தான் வந்து குல்தீப் யாதவ் வர முடியும் பிகாஸ் ஆஃப் வருண்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் ஐபிஎல் அஸ் வெல் அஸ் ஏர்லியாவே அவங்க தான் வந்து வருணை தான் பிக் பண்ணி T20ல வந்து நல்லா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா தான் இங்க வந்து ஹர்ஷித்னால இருக்க முடியும். ஸோ 13 மீதி 2 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து வரணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான் நீங்க வந்து திலக் வர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம் போய் ஜித்தேஷ் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம் போய் ஃபினிஷரா வந்து ஜித்தேஷ் சர்மா ரிங்கு சிங் ரீப்ளேஸ் பண்ணிட்டு திலக் வர்மாவை வந்து சஞ்சு சாம்சன் வந்து விக்கெட் கீப்பரை ரீப்ளேஸ் பண்ணாருன்னா ஓவராலா வந்து மாறும். ஸோ இதுதான் அவங்களோட ஓவரால் காம்பினேஷனை வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஓவரால் டீம் காம்பினேஷன் அண்ட் கேம் பிளான். ஸோ லாஸ்டா வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டரை வந்து நம்ம பார்த்துடலாம். ஏன் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி இது ஒரு T20 வேர்ல்ட் கப்பை பொறுத்து தான். ஏசியா கப்பை பொறுத்த வரையும் ஒரு ஃபல்க்ரம் என்ன, ஏன்னா அது ஒரு புது டீம். இப்போ வைஸ் கேப்டனா சுமன் கிலே வேற ஆட் பண்ணியாச்சுன்றதுனா அது புது லீடர்ஷிப்க்கு எதுதான் எக்ஸ் ஃபேக்டர், எதை வச்சு இவங்க வந்து ஓவரால் டீமே ரிவால்வ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டரை டிஸ்கஸ் மட்டும் பண்ணிட்டு நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமோட ஓவரால் எக்ஸ் ஃபேக்டர் ஏதோ ஒரு பிளேயரோ இல்லை ஓவரால் ஒரு ஐடியாலஜியோ எது வந்து எக்ஸ் ஃபேக்டரா இருக்குன்ட்டு நினைக்கிறீங்க கோயிங் ஃபார்வர்ட் கன்சிடரிங் ஏசியா கப் அஸ் வெல் அஸ் ஃபார் T20 வேர்ல்ட் கப்? ஏன்னா இந்தியன் டீமை பொறுத்தவரை ஒரு 3-4 ஸ்குவாட் எடுத்தா கூட யாரை வேணா போட்டுடலாம், எஸ்பெஷலி இன் ஏசியா கப். அதனாலதான் ஒரு எக்ஸ் ஃபேக்டரா நான் வந்து கேட்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ் ஃபேக்டர் காதுல போயிட்டு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி யார் இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ பிலீவ். ஏன்னா பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட்ஸ் அப்படி பார்த்தா ஐ பிலீவ் ஹர்ஷதீப் சிங் ஷுட் பி த எக்ஸ் ஃபேக்டர். 1 to 20 பவுலர் கேம் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன், பிகாஸ் ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் வேற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஆல் அவுட்டா 10 விக்கெட்ஸ் போய் கூட அவ்வளவு ஸ்கோரை சேஸ் பண்றாங்க. அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் பிரில்லியன்ஸே இருந்தாலும் ஹர்ஷதீப் சிங் வந்து போட்டு நிறுத்தினாதான் கப் அடிக்க முடியும். அதுதான் அவர் வந்து 24 T20 வேர்ல்ட் கப்ல 19th ஓவர் போட்டு பண்ணாரு. ஸோ அவரு தான் எக்ஸ் ஃபேக்டர், அவரு தான் அந்த பவர் ஹவுஸ். நான் வந்து ஒரு பிளேயரும் சொல்றேன், திங், அதாவது அக்ஷய் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. ஸ்டார்டிங் ஐடியாலஜி வந்து ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் லைன் அப் இருக்கிறதுனால பிளேயர்ஸ் வந்து நம்ம பிளேயர்ஸ் நிரந்தரமோ அப்படின்றது ஒரு நெகட்டிவாவும் இருக்கும், அதே டைம்ல இது ஒரு பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். ஸோ யாருமே வந்து நம்ம தான் அப்படின்ற மாதிரி இருக்காது. எவ்ரி ஒன் ஹேவ்ஸ் டு ஷோ கேஸ் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ப்ரூவ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஹெல் ஆஃப் அ காம்படிஷன் பிட்வீன் தெம். ஏன்னா பின்னாடியே பிளேயர்ஸ் இருக்காங்க, அப்படி கும்பலா இருக்காங்கன்னும் போது ஒரு வெறித்தனமான ஒரு கார்னேஜ் நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அது ஒரு பெரிய எக்ஸ் ஃபேக்டரா இருக்கும். அண்ட் கமிங் வித் ஒரு பிளேயரா எக்ஸ் ஃபேக்டர் ஐ ஃபீல் இஸ் அபிஷேக் சர்மா. ஸோ என்ன கேட்டா அபிஷேக் சர்மா வந்து என்னதான் நம்ம இப்போ இவ்வளவு பேசினாலும் அபிஷேக் சர்மா பத்தி நம்ம டச்சே பண்ணல, பிகாஸ் அவர் ஃபிக்ஸ்டுன்ற மாதிரி நம்மளுக்கே மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயராக நான் அபிஷேக் சர்மாவை பாக்குறேன். அவர் என்னன்னா ஒன்ஸ் இஃப் ஹி ஸ்டார்ட்ஸ் ஹிட்டிங்னா
கேம் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நமக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஈவன் ஷிகர் தவானே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிளேயர் இல்லை. நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டாப் கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு வர பிரசாதமா தோணுது. ஸோ இட்ஸ் மேட்ச் வின்னர். என்ன கேட்டா அபிஷேக் சர்மா ஐல் கூட்டு அஸ் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர், இட்ஸ் பேட்டர். எனக்கு வந்துட்டு எக்ஸ் ஃபேக்டர் வந்து சாம்பியன்ஷிப்ல ஆல்ரெடி இந்த வருண் சக்கரவர்த்தியோட இம்பாக்ட் வந்து ஹெவியா இருந்தது. ஸோ அதுதான் அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து இந்த வாட்டியும் வந்து யூஸ் பண்ணுவாரு. இன்னொன்று வந்து கான்ஃபிடன்ஸ் ஆஃப் கோயிங் அகெயின். அதாவது எப்படின்னா, நான் ஆல்ரெடி இருந்தேன், இப்போ நான் தான் நம்பர் 1 ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி உள்ள போறது ஒன்று இருக்கு. ஏன்னா 50 ஓவர்ல வந்து குல்தீப் தான் நம்பர் 1 ஸ்பின்னர். இவர் வந்துட்டு வருவாரா மாட்டாருன்றது ரோஹித் பார்த்து இதை பண்ணி விட்டாதான் உண்டுன்ற மாதிரி இருந்தது. பட் இங்க வந்து அவர் உள்ள போகும்போது மேபி குல்தீபா கூட இருக்கலாம். பட் ரைட் நவ் லுக்கிங் அட் த பெர்ஃபார்மன்ஸ் இன் ஐபிஎல் அஸ் வெல் அஸ் திஸ், வருண் சக்கரவர்த்தியோட மிஸ்ட்ரியை வந்து ஜென்ரலாக லைக் பண்றவர் தான். மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னாலே விரும்பி பண்றவர் பாத்தீங்க அப்படின்னா நம்பால் தான். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்னா தான் எம்எஸ் தோனி, நார்மல் ஸ்பின்னர்ஸ் தான் எம்எஸ் தோனி. அதிகபட்சம் அவர் ஆஷ் தான் வந்துட்டு இது பண்ணார் எம்எஸ் தோனி. பட் கௌதம் கம்பீர் வந்து நரேனை வந்து அவர் தான் உள்ள கொண்டு வந்தாரு வருண் சக்கரவர்த்தி. ஸோ எப்படி பார்த்தாலும் வருண் சக்கரவர்த்தி நம்பர் 1 ஸ்பின்னர் போறதுனால கான்ஃபிடன்ஸ் ஸ்கை ஹையா இருக்கும். ஸோ அதே மாதிரி கப்படிச்சுட்டு வேற வந்தது. ஸோ அப்படின்னும் போது திருப்பி போகும்போது துபாய்க்கு போனாலே ஒரே ஜாலி தான் வருண்க்கு. ஸோ அவர் வந்துட்டு எக்ஸ்பேக்டரா இருப்பாரு. அதே மாதிரி இந்தியன் டீம் வந்து ஓவரால் ஐடியாலஜில வந்து ஒரே ஒரு எக்ஸ்பேக்டர் அவங்க மைண்ட்ல ஏத்திக்கணும்னா, சஃபி சொன்னதுல இருந்து லிட்டில் பிட்டா கொஞ்சம் அனலிட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா, 25 பாலுக்கு 50 ஒருத்தன் அடிச்சா எவனாவது 24 பாலுக்கு 50 அடிக்கணும்னு நினைச்சுதான் உள்ள வருவான் பேட்டை தூக்கிட்டு. அதுதான் இந்த இந்தியன் டீம் வந்து மைண்ட் செட்ல உள்ள ஏத்திட்டு ஸ்ட்ரைக் ரேட்டா 10 15 20 30 தூக்கி வைக்கணும். வச்சா மட்டும்தான் பொசிஷன் வந்து சேஃப். இல்ல அப்படின்னா நாளைக்கு வந்து தூக்கி போட்டுருவாங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் டீமுக்கு இப்படி ஒரு நிலைமையில வந்து நிக்குது. ஒரு யங்ஸ்டர்ஸ் ஓவராலா ரோஹித் கிடையாது, விராட் கிடையாது, ஜடேஜா கிடையாது, எஸ்பெஷலி பேட்டர்ஸ் இவங்க 2 பேரும் இல்லாம இந்த 2 பொசிஷன்ஸ் யாரு வேணா உள்ள வந்து வாங்கலாம். அபிஷேக் அடிக்கலன்னா சஞ்சு ரெடி, சஞ்சுவை தாண்டி ஜெய்ஸ்வால் ரெடி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்க போது. ஓமானா யூஏஇயோ யாரெல்லாம் வர போறாங்களோ எனக்கு தெரிஞ்சு என்டர்டெயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம். ஸோ அதோட இந்த இதை வந்து நம்ம என் பண்ணிப்போம். ஏசியா கப் ஓவராலா நம்ம லைவ் அதெல்லாம் நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி எல்லா ஸ்குவாடுக்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுவோம், லாஸ்ட் டைம் நம்ம சாம்பியன்ஸ் டாபிக் பண்ண மாதிரி. ஸோ அன்டில் தென் பபாய் ஃப்ரம் ஹோல் பீட்டா கிரிக்கெட் டீம். ஸோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.